சும்மா இருந்திருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. தானே பொல்ல கொடுத்து தானே அடி வாங்கின கணக்கா இப்போ நாமல் ராஜபக்சனுடைய நிலைமை இன்றைக்கு மாறி இருக்குது. கடந்த 21ஆம் தேதி நுகேகோடையில் நடந்த அந்த அரசாங்கத்துக்கு எதிரான பேரணிக்கு பிறகு இப்போ நாமல் ராஜபக்சவுக்கு சொல்லப்போனால் அந்த பேக் ஃபயர் ஆகுற மாதிரி அவர் செய்த பேரணியை அவருக்கு எதிராகவே இப்போ நிறைய விடயங்கள்ல மாற ஆரம்பிச்சிருக்குது. நிறைய பிரச்சனைகள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிருக்குது. அதில் முக்கியமான சில விடயங்களை இப்போ செய்திகள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த முக்கியமான விடயங்களை இந்த வீடியோவில் நான் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் நடக்காத மாதிரியான ஒரு புதுவிதமான கடத்தல் சம்பவம் இப்போ முறையடிக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவம் என்னன்றதையும் இன்னொரு முக்கியமான விடயமா இப்ப கார்த்திகை மாதம் என்றபடியா இலங்கைக்குள்ள எங்கட தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்கள் இந்த கார்த்திகை 27ஆம் தேதி மாவீரர் தினத்தை எல்லாரும் அனுஷ்டிக்கலாமா இல்லையான்ற ஒரு பெரிய கேள்வி இப்போ எழுந்திருக்குது. அதுக்கான ஒரு பதில இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய தரப்பினரே ஒரு முக்கியமான விடயமா வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த விடயம் என்றதையும் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஸோ இந்த விடயங்களை தான் பார்க்க போறோம். ஒவ்வொன்றா தெளிவா விரிவா என்ன நடந்தன்றதை முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரைகாலன். அதே நேரத்தை பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் புதுசாக பார்த்துக்கணும்னு சொன்னால் தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரைகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என் ப்ரொஃபைல் வரும் அங்கே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மட்டும் இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணி போட்காஸ்ட்டை இனிமேல் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் இப்போவே செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பின்னணியுமே இல்லாமல் பூஜ்ஜியத்தில் ஆரம்பிச்சு இன்றைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெக் ஆண்டர்பிரனரா, அதுவும் எவ்வளவுக்கு சக்ஸஸ்ன்னு சொன்னால் இவரோட 28 வயசுலேயே 30க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய நாடுகள் கனடா, US, UK மாதிரியான பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டெக் ஆண்டர்பிரனரோட ஒரு போட்காஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக தோல்வியிலிருந்து எப்படி நாங்கள் மேலே வருது இந்த மாதிரியான நிறைய விடயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்து சரியான ஒரு பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, கடந்த 21ஆம் தேதி நுகேகோடையில் நடந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சி அரசாங்கத்துக்கு எதிரான நாமல் ராஜபக்ச மட்டும் இல்ல, முக்கியமான எதிர்கட்சிகளினுடைய கூட்டணியா நடைபெற்ற அந்த ஒரு பேரணி. அந்த பேரணியை பற்றி நிறைய விமர்சனங்கள் எல்லா சமூக ஊடகங்களையும் செய்திகளையும் எல்லா இடங்கள்லையுமே பரவலாக போய் கொண்டு வந்ததை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாம போனது. அந்த பேரணியில நாமல் ராஜபக்ச கதைச்ச சில விஷயங்கள், நாமல் ராஜபக்சன்னு சொல்லக்கூடாது, நாமல் ராஜபக்ச என்கிற இளவரசன் என்ன சொன்னா அவர் பிரின்சஸ் ஆம். அந்த இளவரசன் கதைச்ச சில விஷயங்கள் இப்போ அவருக்கே பேக் ஃபயர் ஆயிருக்குது. எப்படின்னு சொன்னா அவர் நிறைய விடயங்களை இந்த அரசாங்கம் தாங்கள் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றல, இவர்கள் மிக மோசமா நடந்து கொள்றார்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இதுவரைக்கும் நாமல் ராஜபக்சவை மேடையில பார்க்காத மாதிரியான ஒரு கோவத்துல எல்லாருமே பார்த்த மாதிரி தான் அந்த மேடையில அவர் கதைச்சிருந்தார். அந்த கூட்டத்துக்கு வந்தவர் முழு பேருமே சாதாரணமானவர்கள் கிடையாது. அங்க வந்தவர்கள்ல முன்னாள் அமர்ந்திருந்தவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதுவும் சாதாரணமான அமைச்சர்கள் இல்ல, ஒவ்வொருத்தருமே பிணையில வழியில வந்த அமைச்சர்கள்னு சொல்லி செய்திகள்ல வழியாக இருந்தது. இதை நான் சொல்லல, செய்தி ஊடகங்கள்ல வச்சு பயங்கரமா செஞ்சுட்டார்கள். எல்லா செய்தி ஊடகங்களுமே இவருக்கு இவ்வளவு கேஸ் இருக்குது, இந்த கேஸ்ல ஒருத்தருக்கு ஊழல் வழக்கு இருக்குது, ஒருத்தருக்கு வாகனம் தவறான முறையில் கொள்வனவு செய்தன்ற வழக்கு இருக்குது, இன்னொருத்தருக்கு சொத்து பறிமுதல் இருக்குது, இன்னொருத்தருக்கு பிள்ளைகளுக்கே சொத்து சேர்த்தன்ற வழக்கு இருக்குன்னு சொல்லி நிறைய வழக்குகள் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாம் அந்த ஒரு பேரணியில கலந்து கொண்டிருந்தார்கள். அங்க வந்த ரசிகர்கள், அதாவது மக்கள் யாரா இருந்தார்கள்னு சொன்னா, அந்த கூட்டத்தில் நடந்த வீடியோஸை பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா சிலர் போதையில் குடிச்சிட்டு ரோட்டில் ஆடினதையும் நிறைய விடயங்களை சொல்லி கத்தி கொண்டிருந்ததையும் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துருப்போம். இந்த சாதாரணமாக சில கமெண்ட்ஸ்லையும் சமூக ஊடகங்களையும் சொல்லப்பட்டது, 1000 ரூபாய் காசுக்கும் கோழி பிரியாணிக்கும் பியருக்கும் தான் சேர்ந்த கூட்டம், தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, வீணாக சேர்ந்த கூட்டம்ன்ற மாதிரி நிறைய ஊடகங்களில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் இந்த மாதிரி விமர்சித்ததையும் நாங்கள் எல்லாருமே பார்த்துருந்தோம். ஓகே, இது அன்றைய நாளில் நடந்த சில முக்கியமான விடயங்கள். அந்த மேடையில நாமல் ராஜபக்ச பேசின சில விஷயங்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யக்கூடிய சரியான செயல்பாடுகளை அது பிழையான செயல்பாடுகள் என்ற மாதிரி கடுமையா விமர்சிச்சிருந்தார். இவர்கள் போலீசாருக்கு வழங்கக்கூடிய செயல்பாடுகள், இந்த போதைப் பொருள் நடவடிக்கைகள், அதே மாதிரி இன்னும் ஒரு சில முப்படையினரை இவர்கள் தவறா பயன்படுத்துகிறார்கள், முப்படையினர் மேல கேஸ் போட்டிருக்கிறார்கள், போதைப் பொருள் வழக்குகள்ல கேஸ் போட்டிருக்கிறார்கள், அவர்களை கடுமையா சாடுறார்கள் என்ற மாதிரி நிறைய விடயங்களை அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன எல்லாத்தையும் வச்சு மக்களை முட்டாளாக்கி மக்களை
வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தார்களோ அது எல்லாத்தையுமே இவர்கள் சரியா செய்யும் போது அது எல்லாமே பிழைன்ற மாதிரி தான் அவர்களுடைய கதைகள் முழுக்களுமே இருந்ததை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த அடிப்படையில் போலீசாரை பற்றி கதைச்ச விஷயத்துல இப்போ ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. என்னன்னு சொன்னா, போலீசாரை நாமல் ராஜபக்ச மறைமுகமா எச்சரிச்சிருக்கிறார். இவர் சொன்ன விடயங்கள் வந்து எச்சரிக்கிற விதமாக தான் இருந்திருக்குது. அரசாங்கத்தினுடைய பிடியில போலீசார் இருக்கிறார்கள், அவர்கள் அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரி சில முக்கியமான விடயங்களை அவர் வெளியிட்ட சில விடயங்கள் வந்து இப்ப போலீசாரை எச்சரிக்கிற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அங்க அவர் பேசின விடயங்களை முழுமையா ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை திரும்ப திரும்ப போடும்போது நிறைய விஷயங்கள் வெளியில வரும்போது ஊடகங்கள்ல ஒவ்வொரு செய்திகளா இந்த சம்பவங்கள் எல்லாமே இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. ஒட்டு மொத்தத்துல நாமல் ராஜபக்ச நடத்தின அந்த பேரணி, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடத்த போறோம்னு சொல்லி நடத்தின அந்த பேரணி அவருக்கே திரும்ப ஒரு பெரிய சம்பவமா மாறி இருக்குது. இதுல என்ன இன்னொரு ஹைலைட் பண்ணப்பட்ட விஷயம்னு சொன்னா, அந்த பேரணியில மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ளல, அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட நபர்கள் யாருமே கலந்து கொள்ளல. அவர்கள் எல்லாருமே இவர்களை ஒதுக்கி வச்ச மாதிரி தான் ஒரு பேரணியா அன்றைய நாள் பேரணி நடந்து முடிஞ்சிருந்தது. பேசாம வளம மாதிரி இருந்திருந்தா கூட இவ்வளவு பிரச்சனைகள் நாமல் ராஜபக்சவுக்கு வந்திருக்க மாட்டேன்னு தெரியாது. ஆனா ஒரு பேரணியை நடத்தி இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் அவருக்கே திரும்ப சம்பவமா மாறி போய்கொண்டிருக்குது. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு சொன்னா, அவருடைய சட்டப்பட்டம் தொடர்பான சிக்கல். அவர் லோயரா வந்ததுக்கான பிரச்சனை வந்து அதை விட பயங்கரமான பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது. அதை விடுற மாதிரியும் இல்லை. அரசாங்கம் வந்து தொடர்ச்சியான விசாரணைகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதுக்குள்ள இருக்கக்கூடிய முழுமையான அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வரைக்கும் அத்தனை பேருமே இப்ப சிக்க போற நிலைமையில தான் சிக்கல் இப்ப நாமல் ராஜபக்சவுக்கு மாறி போய்கொண்டிருக்குது. இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், என்பிபி அரசாங்கம், ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது சொன்ன மாதிரி ஊழல்வாதிகளை நான் ஒரு நாளும் விடவே மாட்டேன், அவ்வளவு பேரையுமே நாங்க பிடிச்சு ஜெயில போடுவோம் என்ற மாதிரி அதுக்கான செயல்பாடுகள் தான் விடுறதா இல்லை. முக்கியமா ராஜபக்ச குடும்பத்தை எஸ்எல்பிபி கட்சியினுடைய செயல்பாடுகளை இவர்கள் விடுறதா இல்லை. திரும்ப திரும்ப நிறைய விடயங்களை கிளறி அவர்களுக்கு எதிரானன்றதை விட அவர்கள் செய்த குற்றங்களுக்கு எதிரான சரியான நடவடிக்கைகளை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் முன்னெடுக்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விடயங்கள் தான் நடக்குதுன்றத. இதுதான் இப்ப நாமல் ராஜபக்சனுடைய நிலைமையா இலங்கைக்குள்ள மாறி இருக்குது. ஓகே, அடுத்த ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இலங்கையினுடைய பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் மலேசியாவை சேர்ந்த ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னா, 5 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளை, அதாவது 250 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளை நாட்டுக்குள்ள கொண்டு வந்த இடத்துல தான் கைது செய்யப்படுகிறார். இதுல என்ன விசித்திரமான விஷயம் இருக்குது, இதே நீ புதுசா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வளமையாவே போதைப் பொருள் கடத்தல்கள் நடந்து கொண்டு தானே, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அதுதான் நான் சொல்ல போறேன். அவர் என்னென்ன அந்த 5 கிலோகிராம் போதைப் பொருளையும் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னா, எல்லாத்தையுமே டொஃபி மாதிரி, இந்த இனிப்பு பண்டங்கள் மாதிரி, சாக்லேட் மாதிரி ஒரு பேப்பர்ல சுத்தி ஒவ்வொரு டொஃபி மாதிரி தான் அந்த போதைப் பொருளை வந்து நாடுகளை கொண்டு வந்திருக்கிறார். இவர் சாதாரணமா வார மாதிரி வந்திருக்கிறார். செக் பண்ணும் போதும் அது டொஃபின்ற மாதிரி விடப்பட்டிருக்குது. அடுத்த பக்கம் இவருடைய பேக்கை செக் பண்ண இடத்துல தான், இவருடைய அந்த லக்கேஜஸ் எல்லாம் செக் பண்ண இடத்துல தான் சந்தேகம் ஏற்பட்ட நிலைமையில அதிகாரிகள் அந்த டொஃபியை எடுத்து செக் பண்ண இடத்துல அதுக்குள்ள இருந்தது பியூர் கொக்கைன் என்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சாதாரணமா இல்லை, 5 கிலோகிராம் கொக்கைனை இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி சுத்தி கொண்டு வந்த இடத்துல தான் இவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். என்னென்ன வழிகள் எல்லாம் அப்படியெல்லாம் சிந்திச்சு நாடுகளை கொண்டு வார்கள்ன்றதை இதை பார்க்கும்போதே தெரியுது. இது வரும் ஒரு சம்பவம் தான். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாடுகள் நடந்து கொண்டு தானே, கடலோரங்களாக வரக்கூடிய போதைப் பொருட்கள் எதுக்காக நாட்டுக்குள்ள அனுப்புகிறார்கள் என்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு, இவ்வளவு போதைப் பொருளை வாங்குறதுக்கு யாராங்கிற நாட்டுக்குள்ள இருக்கிறார்கள் என்று நாங்கள் கேட்கிற அளவுக்கு தான் அவ்வளவு போதைப் பொருள் வந்து கொண்டிருக்குது. ஒரு கட்டமா பிடிபடக்கூடிய 100 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளை நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தினா கூட அந்த போதைப் பொருளுடைய எண்ணிக்கை அதிகம் தான். ஆனா அப்படி இருக்கும்போது யாருக்காக இங்க கொண்டு வரார்கள்? ஒட்டுமொத்த பேருமே யாருமே வாங்குறதுக்கு இல்லை, எல்லாருமே இறந்து போயிட்டார்கள்னு சொன்னா அப்புறம் யாருக்கு கொண்டு போய் விற்பார்கள்? ஒரு ஐடியா இல்லாதன்ற மாதிரி தான், ஒரு மிக தவறான விஷயம், தவறுலேயே பெரிய தவறு பண்ற மாதிரி தான் இதை பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு ஏற்படுத்துற விஷயமா இருக்குது. சர்வசாதாரணமா மாறி எங்களோட நாட்டுக்குள்ள போய் கொண்டிருக்குது. ஓகே, இது வந்து ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப எங்களோட ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம், மாவீரர் மாதம். இந்த மாவீரர் மாதத்துல எங்களினுடைய தமிழ் மக்களினுடைய உறவுகளை உயிர் நீத்த மாவீரர்களை நினைவு கூறக்கூடிய இந்த மாதத்துல ஒவ்வொரு துயிலும் இல்லங்களையும் நாங்க போய் அந்த மாவீரர் நினைவேந்தலை செய்யலாமான்ற ஒரு கேள்வி இப்ப பெரிய அளவுல எழுந்திருக்குது, பெரிய அளவுல சந்தேகமா இருக்குது. அதுக்கான ஒரு பதிலை வந்து
இப்போ என்பிபி கட்சியினுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், மாவீரர் நினைவுனால நினைவேந்திரத்துக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. எல்லாருமே கடந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியில் இருந்த மாதிரி இல்லாமல் சுதந்திரமான முறையில் நினைவேந்தலை செய்ய முடியும். கடந்த கால ஆட்சியாளர்கள்லாம் அந்த நினைவேந்தலுக்கான தடைகளை ஏற்படுத்தி உறவுகளை நினைவேந்தக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் அந்த நினைவேந்தலுக்கான முழுமையான உரிமையையும் ஈழத்தமிழர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இன்னும் இந்த இனவாத பிரச்சனை தொடர்பான சிக்கல்கள் எல்லாம் எங்களோட ஆட்சி காலத்தில் இல்லை என்ற மாதிரியும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் திருவண்ணாமலை பிரச்சனையும் இதுக்குள்ள பெரிய பிரச்சனையா இவ பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. மொத்தத்தில் இந்த கார்த்திகை 27ஆம் தேதி மாவீரர் நாள் நினைவேந்தல தமிழ் மக்கள் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் செய்யலாம்ன்றது இப்போ இவர்களால் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட விடயமா மாறி இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், மாவீரர்களை நினைவேந்திரத்துக்கு எந்த தடையுமே இல்லை. ஆனால் எந்த விதமான விடுதலை புலிகளினுடைய சில அவர்களை காட்சிப்படுத்துகிற மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாதுன்ற மாதிரியும் ஒரு விடயத்தை ஒரு முக்கியமான விடயமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய சைட்ல இருந்தும் சொல்லப்பட்டது. அந்த மாதிரியான செயல்பாடுகள் எதுவுமே இல்லாமல் மாவீரர்களாக தங்களினுடைய பிள்ளைகளை, சகோதரர்களை, தங்களுடைய அப்பா அம்மாவை இழந்த உறவுகள் தாராளமாக இந்த மாவீரர் நாள் நினைவேந்தலை செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு விடயம் இப்போ சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இராணுவத்தினருடைய கட்டுப்பாடுக்குள்ள இருக்கக்கூடிய துயிலும் இல்லங்களும் திரும்பவும் விடுவிக்கப்பட்டு அங்கேயும் நினைவேந்தல் செய்கிறதுக்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற மாதிரியும் இப்போ சந்திரசேகர் அவர்கள் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இது ஒரு மிக முக்கியமான அப்டேட். அடுத்தது கடைசியாக இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் தயவு செய்து இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. நேற்றைய நாள் இரவும் ஒரு ஆட்டோக்கு மேலே ஒரு மரம் முறிஞ்சு விழுந்ததில் ஒருத்தர் உயிரிழந்து போயிருக்கிறார். ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட நிலைமையில், காயமடைஞ்ச நிலைமையில மீட்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஒரு நபர், ஒரு 38 வயசு இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் அந்த இடத்துலயே உயிரிழந்து போயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 நாட்களுக்கு முதல் ஏற்பட்ட மண் சரிவிலையும் 6 பேர் உயிரிழந்து போயிருந்தார்கள். ஸோ இந்த மாதிரியான இயற்கை அனர்த்தங்கள், இப்போ மழைக்காலம் என்றபடியாக இந்த மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய இடிமின்னல் பாதிப்புகள், மண் சரிவுகள், அதே மாதிரி மரங்களுக்கு கீழே மரங்கள் சரிஞ்சு விழுகிறது, வெள்ளப்பெருக்கு, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்களே பாதுகாத்து வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமாக வெளியில் போகக்கூடிய இடங்களை அவதானமாக போய் செயல்படுறது நல்லது. அதிகமான மழை வடமாகாணத்தில் மட்டுமில்லை, எல்லா இடங்களையுமே இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கிறபடியா தயவு செய்து இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கட்டாயமாக அவதானமாக இருந்து கொள்ளுங்க. ஸோ இந்த விடயங்களை தான் இந்த வீடியோவில் நான் கூட பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் சொல்லுங்க. தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.